தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியை அறிமுகம் செய்ய உள்ள நடிகர் விஜய் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழகம் இனி சிறக்கும் என அறிக்கை வெளியிட்டதுடன் இன்று காலை 9:15 மணிக்கு கொடி அறிமுகம் செய்ய உள்ளதையும் நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முளைத்து 3 இலை கூட விடவில்லை, அதற்குள் இரட்டை இலையை பற்றி அண்ணாமலை பேசுகிறார். இது 50 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் கட்சி, 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி. அதிமுக போட்ட பிச்சையில் சட்டசபையில் 4 பாஜக எம்எல்ஏக்கள் உள்ளனர். சொந்த காலும் கிடையாது, செல்வாக்கும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் பாஜக எங்களை பார்த்து பேசுவது வினோத வேடிக்கையாக உள்ளது. 2026 தனியாக நின்று ஒரு சீட் தனியாக நின்று ஜெயித்து பாருங்கள், முடியாது என்று தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூனில் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தது. இதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு சாட்சி விசாரணை துவங்கியதாக அமலாக்கத்துறை வாதிட்டது. இதனை அடுத்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சாட்சி விசாரணையை தொடரலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செந்தில் பாலாஜி தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணையை ஆகஸ்ட் 28க்கு ஒத்திவைத்தனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதியில் தோற்றதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி அருகே சிலர் ஆட்டுக்கு அண்ணாமலை படத்தை அணிவித்து அதை வெட்டினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. பாஜக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் மோகன்தாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார், நீதிபதி பி பாலாஜி அடங்கிய முதல் அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி ஆஜராகி இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து போலீசார் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. புதிய கட்சியை துவக்குவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்கப் போவதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவரும் ஜார்க்கண்ட் முதல்வருமான ஹேமந்த் சோரன் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரியில் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து பிப்ரவரியில் சம்பாய் சோரன் முதல்வராக பொறுப்பேற்றார். கடந்த ஜூனில் ஜாமீனில் வெளியே வந்தவுடன் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டி சம்பாய் சோரன் பதவி விலகினார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் தன் ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலருடன் டில்லி சென்றார் சம்பாய் சோரன். தொடர்ந்து பாஜகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதையடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் அதிருப்தியில் உள்ள சம்பாய் சோரன் தனது அடுத்த நகர்வாக புதிய கட்சியை துவக்கி பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்வது அல்லது அரசியலிலிருந்து விலகுவது அல்லது பாஜகவில் இணைவது என 3 வாய்ப்புகளில் ஒன்றை தேர்வு செய்ய உள்ளதாக அவரது நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. இதுகுறித்து சம்பாய் சோரன் கூறியதாவது, புதிய அமைப்பை உருவாக்கி அதனை வலுப்படுத்துவேன். இன்னும் ஒரு வாரத்தில் முடிவை அறிவிப்பேன். ஆனால் அரசியலில் இருந்து ஓய்வு பெற மாட்டேன் என்றார். வார்சா கிளம்பி செல்கிறேன் என தெரிவித்த பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே தூதரக உறவு ஏற்பட்டு 70 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் நேரத்தில் இந்த பயணம் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. போலாந்துடனான ஆழமான நட்புறவை இந்தியா கொண்டாடி வருகிறது. ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மை மேலும் வலுப்பெறும் என கூறியுள்ளார். போலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி உக்ரைன் செல்ல உள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாட்டிற்கு செல்வது இது முதல் முறையாகும். போலந்தில் இருந்து உக்ரைனுக்கு பிரதமர் மோடி ரயில் மூலம் பயணம் மேற்கொள்கிறார். சுமார் 20 மணி நேர பயணத்திற்காக பாதுகாப்பு மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 7 மணி நேரம் மட்டும் யுக்ரைனில் இருக்கும் மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல நாட்டு தலைவர்கள் ரயில் மூலமே உக்ரைன் வருகின்றனர். அவர்களில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மன் சான்சலர் ஓலப் ஸ்கால்ஸ், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி, ஜப்பான் பிரதமர் ஃபிமியோ கிஷிடோ ஆகியோர் ரயில் மூலம் உக்ரைன் பயணித்துள்ளனர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வெளிநாடுகளுக்கு ரயில் பயணத்தையே நம்பியுள்ளார். ரயிலில் பயணம் மேற்கொள்வோரை கவரும் வண்ணம் உட்புறம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலைவர்கள் தங்க அறைகள் பல வேலைப்பாடுகளுடன் மரத்தில் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய ஆலோசனை நடத்த விசாலமான மேஜைகள், சொகுசாக சோஃபா மற்றும் டிவி பொருத்தப்பட்டுள்ளது. சுகமாக தூங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலில் சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன.
பிறகு ரஷ்யா தாக்குதல் காரணமாக உலக தலைவர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு இந்த ரயில் பயன்படுத்தப்படுகிறது. உக்ரைன் பயணம் தொடர்பாக பிரதமர் மோடி கூறியதாவது: ஜெலன்ஸ்கியின் அழைப்பின் பேரில் யுக்ரைன் செல்ல உள்ளேன். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வலுப்படுத்த இது உதவும். உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும். நம்முடைய நண்பர் மற்றும் கூட்டாளி என்ற முறையில் அந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்படும் என்று நம்பிக்கை உள்ளது. இவ்வாறு பிரதமர் மோடி கூறியுள்ளார். மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்கள் அதிகம் வசிக்கும் காசா உள்ளிட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு அக்டோபரில் தாக்குதலை துவக்கியது. காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக போரை நடத்தி வருகிறது. கடந்த 10 மாதங்களாக இந்த போர் நடைபெற்று வருகிறது. நேற்று இஸ்ரேல் ராணுவம் காசா மீது திடீரென நடத்திய வான் தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கடந்த 10 மாதங்களில் இஸ்ரேல் காசா இடையேயான போரில் இதுவரை 40,225 பேர் பலியானதாகவும் 92,981 பேர் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ள பிரையன் நிக்கோல் 1600 கிலோமீட்டர் தூரம் ஜெட் விமானத்தில் பறந்து சென்று பணியாற்ற உள்ளார். காபி நிறுவனமான ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தின் CEO ஆக பிரையன் நிக்கோல் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் அடுத்த மாதம் பதவியேற்க உள்ளார். இவர் தற்போது கலிபோர்னியாவில் வசித்து வருகிறார். ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகமானது 1600 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சியாட்டில் நகரில் அமைந்துள்ளது. அவர் அலுவலகத்திற்கு வந்து பணியாற்ற கார்ப்பரேட் ஜெட் விமானத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் கொள்கைப்படி வாரத்தில் 3 நாட்களாவது அலுவலகத்தில் வந்து கட்டாயம் பணிபுரிய வேண்டும். இதனால் எந்த பணியும் இல்லை என்றாலும் பிரையன் நிக்கோல் அலுவலகம் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இவருக்கு அடிப்படை சம்பளமாக ஒவ்வொரு ஆண்டும் 1.6 மில்லியன் அமெரிக்க டாலர், இந்திய மதிப்பில் 13.42 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது. மேலும் அவரின் செயல்பாடுகளின் அடிப்படையில் போனஸாக 3.6 முதல் 7.2 மில்லியன் டாலர் வழங்கப்படும். இதுபோன்ற வசதிகளை பிரையன் நிக்கோல் பெறுவது இது முதல் முறை அல்ல. அவர் தற்போது பணியாற்றும் சிப்பாட்டல் நிறுவனத்திலும் இதே மாதிரியான சலுகைகளை அவர் பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் ஒரு சாமானிய ஊழியருடன் ஒப்பிடுகையில் அதிக திறன் வாய்ந்த உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளுக்கு இத்தகைய வசதியான சலுகைகள் வழங்கப்படுவது பொதுவானவை. ஆம், அவரால் முடியும். ட்ரம்பை கமலா வெற்றி கொள்வார். அமெரிக்காவின் தலை சிறந்த அதிபராக கமலா ஹாரிஸ் இருப்பார் என ஜனநாயக கட்சி மாநாட்டில் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பேசியுள்ளார். சிகாகோவில் நடந்த ஜனநாயக கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட முன்னாள் அதிபர் ஒபாமா கமலாவுக்கு ஆதரவு தெரிவித்தார். ATP டென்னிஸ் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் ஜோடி முன்னேறியது. அமெரிக்காவில் ஆண்களுக்கான டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர், பிரிட்டனின் லூகா பவ் ஜோடி இத்தொடரின் நம்பர் 6 அந்தஸ்து பெற்ற உருகுவேவின் ஏரியல் பெஹர், அர்ஜென்டினாவின் ஆண்ட்ரிஸ் மால்டினி ஜோடியை எதிர்கொண்டது.